ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து நம்ம யூஸ் பண்ணுற என் கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கழுவிட்டு வந்தும் இப்படி தான் இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு நம்ம வந்து போட்டு பார்க்குறேன் பாருங்கள். போட்ட செகண்டில் உங்கள் முடியில் வந்து அந்தளவுக்கு பிடிச்சிக்கும். ரொம்ப அலசுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நீங்கள் நாளடைவில் யூஸ் பண்ணுறப்போ தாடி, மீசை, ஜென்ஸு, கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். கை வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எந்த நீங்கள் சோப் போட்டு கழுவினாலும் ரொம்ப ரிஸ்க்கு. இதை நீங்கள் முடியில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு போட்டு சீவக்காய் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை இதை இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ஹேர் டையை நம்ம எப்படியெல்லாம் பொருளெல்லாம் சேர்த்துருக்கோம், எண்ணெய் வச்சு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி வந்து பிடிக்குதுன்ட்டு. இது சும்மா நம்ம நார்மலாக நீங்கள் இப்போ தண்ணி விட்டிங்கன்னா இதெல்லாம் போகாது. அந்தளவுக்கு வந்து எஃபெக்டான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அது மட்டும் இல்லைங்க, இப்போ 2வது ஆப்ஷனாக இந்த பொடியை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நான் சொல்கிற இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவி. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ரெகுலராக இந்த பொடியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரப்போ உங்கள் முடி வந்து கட்டு கடங்காமல் வளரும். அது மட்டும் இல்லாமல் அலசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். முடியும் நல்லா கருன்னு அடர்த்தியாக செம்மையாக வந்து வளர்ந்துட்டு வரும். 100% வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை பவுடரை வச்சு இன்றைக்கி 2 இதாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது 2யுமே நீங்கள் வந்து வாரத்தில் 2 டைம் 3 டைம் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா நிரந்தரமாக உங்கள் முடியை சூப்பராக வந்து கருமையாக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஈரப்பதம் இல்லாமல். ஃபஸ்ட்டு நம்ம இதில் சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கறிவேப்பிலையை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. இல்லைனா வெயிலில் காய வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஈரப்பதம் இல்லாமல் வந்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை வந்து சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடியது வெந்தயம். ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நல்லா முடியை வந்து கருப்பாக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி கொடுக்கும். வெள்ளை முடி வந்து வராமல் தடுக்கும். ரொம்பவுமே முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் தான். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் அதே அளவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம், அடுத்து வந்து கறிவேப்பிலை, அடுத்து நம்ம கருஞ்சீரகம் 3 பொருளையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இது இல்லாமல் நம்ம ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு பொருளை கூட சேர்த்த போகிறோங்க. அந்த பொருள் தான் நல்லா நரைமுடியை சூப்பராக வந்து நிரந்தரமாக கருமையாகும். இளநரை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வாரம் 2 வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து கொரப்பாக நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி அரைப்பட்டுரும். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இது கொஞ்சம் வறுத்து நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா வெந்தயம்லாம் நிறைய குளிர்ச்சி, அதே மாதிரி தலைவலி பிரச்சனை அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. அதனால் இதை நம்ம கொஞ்சம் வந்து வறுத்து எடுக்க போகிறோங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து கொரப்பாக ரெடி பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணுறப்போ சீக்கிரமாக வேலையும் நம்மளுக்கு டக்குன்னு முடியும். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு வடைச்சட்டி இருந்தால் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இரும்பு கடை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் அல்லது ஸ்டீல் பாத்திரம் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எடுத்து வச்ச இந்த கறிவேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கருன்னு நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இது ஒரு ஓரமாக இப்படி விட்டுருங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம இதில் முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு தான் சேர்க்க போகிறோங்க. கடுகு நல்லா வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ
சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி, ஏன்னா கடுகு தனியாக வறுத்திங்கன்னா வெடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக வெடிக்கும். இந்த மாதிரி வந்து கறிவேப்பிலையோட ஒன்று சேர்த்து இந்த மாதிரி வறுத்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி வந்து வறுபட்டுரும். அதுக்காக தான் இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா கருப்பாகிற வரைக்கும் வறுக்கணும். அதனால் பொறுமையாக மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வறுத்திங்கன்னா நல்லா கலர் மாறிடும். வெடிக்குது பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்கிற பதம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா வந்து கருகருன்னு வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து வறுபடணும். பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இந்த கருஞ்சீரகம் என்ன கலரில் இருந்துச்சோ அந்த கலரில் வந்து கறிவேப்பிலையும் வந்து மாறிடுச்சு. நீங்கள் முழுசாக வந்து கறிவேப்பிலை போட்டு வறுத்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஆகும். அதனால் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் கறிவேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடுகை மட்டும் இது கூட சேர்த்து இப்போ நல்லா வந்து நம்ம வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆற வச்சு இதை நல்லா வந்து ஒரு பொடியாக்கிக்கலாம். இது கீழே இறக்கி கீழே வச்சிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கீழே இறக்கி வச்சாச்சுங்க. இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுறலாங்க. நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்பவே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம அந்த கறிவேப்பிலை அரைச்சோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து லைட்டாக வந்து ஆறிடுச்சு. அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி கருகிருச்சு. இப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தட்டில் நம்ம இதை மாற்றிக்கலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, அர்ஜெண்ட்டாக வந்து கிளம்ப வேண்டியது இருக்குது அப்படின்னா இது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து பயன்படுத்தலாம். வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ இதை நீங்கள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு வாரத்தில் 2-3 டைம் இது அப்ளை பண்ணிவிட்டு வர்றப்போ உங்களுக்கு வந்து நிரந்தரமாகவே இளநரையெல்லாம் நல்லா வந்து சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பொடியை வந்து நீங்கள் ஆயிலே இல்லாமல் கையில் நீங்கள் எடுத்தாலும் நல்லா வந்து அந்த கடுகு இதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இது கலர் வந்து பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து பசையாட்ட பிடிச்சிக்கும். நீங்கள் தலையில் ஆயில் போட்டுட்டு அந்த ஆயிலில் நீங்கள் வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே வந்து இது முடியில் வந்து பிடிச்சிக்கும். அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டான ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டே தான் இது. இப்போ இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ தேவையான அளவு மட்டும் இதில் நீங்கள் பொடியை சேர்த்துக்கலாம். மீதியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த பொடி வந்து எதுவுமே பண்ணாது, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு 2 சொட்டு வந்து கேஸ்ட்ரல் ஆயில், இதை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலை இந்த ஹேர் டேயோடு நீங்கள் சேர்த்துறப்ப முடி வந்து நல்லா கருன்னு உங்களுக்கு வச்சுக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு உங்கள் முடியை வந்து நீங்கள் என்னதான் ஷாம்பு போட்டு அலசினாலும் அந்த கருமை வந்து போகவே போகாது. அந்த அளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நீங்கள் கையில்
லைட்டாக நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த முடி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த வெள்ளை முடியில மேலே அட்டாச் மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 5 நிமிஷம் ஃபேன் காற்றுல விட்டிங்கன்னா நல்லா கருன்னு வந்து உங்கள் முடியை மாற்றிடும். நீங்கள் பொறுமையாக நீங்கள் போயிட்டு வந்துட்டு கூட நீங்கள் எப்போ வந்து குளிக்க முடியுமோ அப்போ வந்து நீங்கள் நார்மல் சீயக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க. கெமிக்கல் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது கலர் வந்து ரொம்பவும் நிற்காது. அதனால் இது டெம்பரவரியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாவது இன்ஸ்டண்ட்டாக நம்ம போகிறோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது செம்ம ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நாளடைவில் நம்ம இந்த கருவேப்பிலையெல்லாம் கூட சேர்த்துருக்கிறதுனால இந்த ஹேர் டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இளநரையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்லா மாறி வரும். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை. அதே மாதிரி ரெகுலராக நம்ம டை வந்து ரெடி பண்ண தேவையில்லை. இந்த பொருளை வந்து நீங்கள் பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து தேவைப்படுறப்போ மட்டும் 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஹேர் டையை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதை இன்னொரு முறையில் இந்த பொடியை வந்து தேங்காய்ல ஒரு 2 ஸ்பூன் கலந்துட்டு ஒரு 100 மில்லி தேங்காய்ல நீங்கள் கலந்து வச்சுட்டு ஆயிலாக கூட ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தடவலாம். அந்த மாதிரி தடவினாலும் உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு முறை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பொடியை ஒரு 2 ஸ்பூன் வந்து உள்ளே கலந்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலைக்கு வந்து நல்ல ஒரு கண்டிஷனராக நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம நல்ல ஒரு ஹெர்பல் இதை பொடியாக சேர்த்துருக்கிறதுனால தலைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து தண்ணியில் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்பை வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சிக் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது ஷாம்பு வந்து நீங்கள் க்ளீனிங் ப்ளஸ் அந்த மாதிரியெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஷாம்பு போட மாட்டேக்கா, சீக்காத்தூள் தான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் அந்த சீக்காத்தூள் கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சோப்புன்னு வர மாதிரி எந்த அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த பவுட்ரு வந்து சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த எஃபெக்டே வந்து தெரியாது. இதை வந்து நீங்கள் தலைக்கு குளிக்கிறப்போ நல்லா வந்து தலையில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா அலசி விட்டுட்டீங்க அப்படின்னா இது நல்லா உங்களுக்கு அந்த தலையில் நல்லா சத்துக்கள் இறங்கிடும். தேவையில்லாத பொடியை நம்ம ஷாம்பில் சேர்க்குறத விட சீக்கா பவுடர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் கூட ஷாம்பு தேவையில்லை. 2 சொட்டு மட்டும் இந்த தண்ணியில் சேர்த்திங்கன்னா போதும். உங்கள் முடி ஃபுல்லாக வந்து நல்லா ஷைனிங்காக ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்லா வந்து ஹெர்பலாக யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம தலையை அலசிக்கலாம். இது வந்து ஒரு ரொம்பவுமே நீங்கள் குளிக்கிறப்போ ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு ஷாம்போடவோ சீக்காத்தோடவோ கலந்து தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்கள் முடி வந்து நல்லாவே கருன்னு வளரும். நல்லா முடி வளர்ச்சியும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. இது 2வது ஆப்ஷனு. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும். இப்போ இந்த 2 ஆப்ஷனையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ முடி வந்து இந்த மாதிரி பஞ்சு மாதிரி பளபளன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக கலரிங் வந்து பிடிக்கும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கருன்னு இருக்குது அப்படின்ட்டு. நிறையா பேர் அப்ளை பண்ணுங்கக்கா அப்படிங்கிறீங்க. நான் நிறைய ஹேர் டை போட்டு முடி வந்து நல்லா ஒரு சூப்பராக நல்ல கலரிங்காக இருக்குது. அதே மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆயில் சுத்தமாக இருக்கக்கூடாது முடியல. இந்த மாதிரி வந்து முடியை பிரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஹேர் டைங்க பாருங்கள் அப்படியே வைங்க. அவ்வளோதான். எண்ணெய் இல்லாமல் இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா வந்து முடியில் பிடிச்சிக்கும். அதே மாதிரி 1 மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும். இது வந்து கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இந்த கையில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால கையில் பண்ணுறேன். கண்டிப்பாக சோப் போட்டு கழுவிக்கோங்க. உங்களுக்கு ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரஷ் மூலிமா வந்து ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்பவுமே சேஃப்ட்டு. கையில் வந்து கரைகள் பிடிக்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முடியை வந்து இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. பிரித்து விட்டுட்டு அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் முடியில் அந்த ஸ்கின்னில் படுற மாதிரி போடுங்க. அப்போ தான் தலையில் படுற மாதிரி போட்டிங்கன்னா தான் வேர்க்கால்களை நல்லா இறங்கி நல்ல முடியை வந்து கலர் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வந்து முடியை கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள் வெள்ளை முடி இருக்கா, இப்போ அது மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ஹேர் டைக்கு பேனு பொடுகு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது நீங்கள் போட்டுட்டு வரப்போ அதெல்லாம் சுத்தமாகவே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு இது ஹெர்பல் ஹேர் டை தான்.
இதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக ஒரு மணி நேரம் மட்டும் கொண்டு வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊற வச்சு ஷாம்பு, சீயக்காய் அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து போடக்கூடாது. இப்போ இந்த மீதி இந்த மாதிரி முன்னாடியெல்லாம் கையில் உங்களால் இங்கே பாருங்கள், கையில் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முன்னாடியும் நல்லா கேப் இல்லாமல் பாருங்கள் இந்த மாதிரி டச்சப் பண்ணி விடுங்க. காதோரமெல்லாம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும். அது கையில் நீங்கள் அப்ளை பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் எடுத்துகிட்டு சொட்டை இல்லாமல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஊற வச்சுருங்க. அவ்வளோதான், நல்லா கவரிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி போட்டுட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் முடியல அந்த வெள்ளை முடியெல்லாம் தேடுனா கூட கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.